ஒரு வருஷத்துல நான் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டா ஆன்லைன்லயோ இல்ல பக்கத்துல இருக்கிற ஷாப்ஸ்லயோ போய் நான் புக்ஸ் வாங்கினாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு டைம் வர அந்த புக் ஃபெஸ்ட்ல போய் அட்டெண்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்து தேடி தேடி கண்டுபிடிச்சு வாங்குற ஒரு ஃபீலிங்ஸை என்னால வார்த்தைகளால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஒருவேளை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் என் லைஃப்லயே நான் எனக்காக பண்ணிக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் இதுதான். இப்பதான் என் லைஃப்ல முதல்ல நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வாங்குறேங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு காதலை அது எனக்கு ஏற்படுத்தும். நான் ஏன் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் ரீசெண்டா ஈரோடு புக் ஃபேர் போயிருந்தேன். நான் ரொம்ப நிறைய புக்ஸ்லாம் வாங்கல, ஒரு 3 புக் தான் வாங்கினேன். அந்த 3 புக்கும் நான் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறதுல தான் சுவாரஸ்யமே இருக்கு. அது எல்லாத்த பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க, புக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், புக்ஸ் பத்தி நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நரேட்டட் பை சாராவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் வெல்கம் டு நரேட்டட் பை சாரா. நான் உங்க சாரா. ஈரோடு புக் ஃபேர் நடக்கிறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல புக் ஃபேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய ரைட்டர்ஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க நான் கேள்விப்பட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் கோயம்புத்தூர் புக் ஃபேரை அட்டன் பண்ண முடியல. அண்ட் நான் பார்த்த வரைக்கும் அண்ட் கேட்ட வரைக்கும் எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் புக் ஃபேரில் தமிழ் புக்ஸை விட இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய இருந்துச்சு, நிறையா பப்ளிஷிங் கம்பெனிஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் ஈரோடு புக் ஃபேரில் பார்க்கும்போது நிறைய தமிழ் பப்ளிஷிங் ஹவுஸ் எல்லாம் இருந்தாங்க. ரொம்ப முக்கியமான பப்ளிஷிங் ஹவுஸ்ல இருந்து குட்டி குட்டி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற பப்ளிஷிங் ஹவுஸ் வரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நிறைய புத்தகங்களை அங்கே நம்மளால பார்க்க முடிஞ்சது. அண்ட் எப்பவும் போல ஒவ்வொரு புக் ஃபேர்லையும் ஒரு 10% ஆஃபர் கொடுப்பாங்க இல்லையா, எம்ஆர்பியில இருந்து. அந்த மாதிரி ஒரு 10% ஆஃபர் வச்சுதான் அந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வழக்கமா ஒவ்வொரு புக் ஃபேர்லயும் நடக்கிற விஷயம் தான். ஆனா இந்த புக் ஃபேர்ல நான் பார்த்த சில சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லட்டுமா? அந்த புக் ஃபேர் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்திலேயே வாசிப்பு ஆர்வலர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் போட்டு கீழே வந்து ஒரு 3 கேர்ள்ஸ் உட்காந்துருந்தாங்க. எனக்கு பயங்கர கியூரியஸ் ஆயிடுச்சு. என்ன அப்படி ஒரு சர்டிபிகேட் தரப்போறாங்க, எதுக்கான சர்டிபிகேட் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கிட்ட போய் கேட்டேன், என்ன மாதிரி சர்டிபிகேட்லாம் நீங்க தருவீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னது என்னன்னா, ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் 500 ரூபாய்க்கு மேல புக்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சர்டிபிகேட் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அதுக்கு பக்கத்துல இன்னொரு விஷயமும் இருந்துச்சு, கதைக்களம் அப்படிங்கிற தலைப்புல. அது என்னன்னு பார்க்கும்போது, பொதுவாக இந்த புத்தக கண்காட்சியில் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு பெரிய மேடை பேச்சாளர்கள் இல்லை ஒரு புத்தக எழுத்தாளர் வந்து நிறைய சொற்பொழிவு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பொதுவாக நடக்கும். அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இங்கே இருக்கு. ஆனால் அதுக்கு பக்கத்திலேயே சின்னதாக கதைக்களம் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு கதைகளை பற்றி சொல்லுவாங்களாம். அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் அஜெண்டாவை மேக் பண்ணி அதுக்கு இவங்கெல்லாம் வந்து இதை பற்றிலாம் பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அஜெண்டாவை முன்னாடியே வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இவங்க பேர்லாம் எனக்கு புதுசாக இருந்தாலும் இவங்க என்ன மாதிரி கதைகளை சொல்லுவாங்க, எப்படிலாம் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை என்னால் சரியாக பார்க்க முடியல. புதிய புத்தகங்களை யாராவது லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு இடம் மாதிரி ஒரு சின்ன இடத்த மேக் பண்ணி அங்கே வச்சுருந்தாங்க. இது கூடவே ஆலோசனை பெட்டி, சஜஷன் பாக்ஸும் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் இருப்பின் இல்லை ஏதாவது ஆலோசனைகள் இருப்பின் அதில் நீங்கள் வந்து எழுதி போடலாம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் எனக்கு பயங்கர கியூரியஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் சேலம்ல நிறைய புக் ஃபேர்ஸ் ஒரு வருஷமும் அட்டன் பண்ணியிருக்கேன். ஈரோடில் 2018 ஒரு புக் ஃபேர் அட்டன் பண்ணேன். அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். முதல்ல நான் ஒரு புக் ஃபேர் அட்டன் பண்ணி 2000 ரூபாய்க்கு அவ்வளோ புக்ஸை நான் அள்ளிட்டு வந்தேன் அப்படின்னு. அந்த புக் ஃபேர் தான் அது. அப்போ கூட நான் இதெல்லாம் பார்க்கல. பட் இந்த வருஷம் இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு புக் ஃபேர்லையும் ரொம்ப இன்னோவேட்டிவாக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் படிக்கணும் அப்படின்னு இன்னும் நிறைய கிட்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆர்வம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்ச முக்கியமான விஷயங்கள். அண்ட் நம்ம வீடியோஸை ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற ஒரு 2-3 பேரையும் நான் மீட் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஹிக்கின் பாத்தம்ஸ் அப்படிங்கிற புக் ஷாப்புக்கு விசிட் பண்ணிட்டு இந்த புத்தகங்கள்லாம் இருக்கான்னு நிறைய புத்தகங்களை காமிச்சேன். அண்ட் அதே மாதிரி பேசும் பொம்மைகள் புத்தகம் இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் எனக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ உயிர்மை பதிப்பகம் வந்து அதுக்கான ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால அந்த பதிப்பகம்ல மட்டும்தான் சுஜாதா அவர்களுடைய பேசும் பொம்மைகள் அப்படிங்கிற புத்தகம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே நான் உயிர்மை பதிப்பகமும் பார்த்தேன் ஈரோடு புக் ஃபேரில் 2025 நடக்கும்போது. ஸோ அங்கே போய் பார்த்தப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன், உண்மையாகவே பேசும் பொம்மைகள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சுஜாதா அவர்களுடைய புத்தகங்கள் இருந்துச்சு. இது கூடவே வரலாற்று சம்பந்தமான புத்தகங்கள் இருந்துச்சு. பொன்னியின் செல்வன் வந்து என்கிட்ட இந்த மாதிரி 5 பாகங்களாக இருக்கு. ஆனால் அந்த புக் ஃபேஸ்ட்ல ஒருத்தங்க எனக்கு காமிச்சாங்க, ஒரு பெரிய புக்கு
5 பார்ட்டும் அந்த ஒரு பெரிய புக்லயே இருக்குமா. அண்ட் அந்த ஒரு சோழாவோட ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவாங்கல்ல, இவருக்கு அடுத்து இவர் பிறந்தாங்க, இவங்களுக்கு இவங்க குழந்தைங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரீ எல்லாம் போட்டு அந்த புக் வச்சிருந்தாங்க. அண்ட் தமிழர்களுடைய இசையும் இசை கருவிகளும் எந்த அளவுக்கு தமிழர்களுடைய வாழ்வியல்ல முக்கியமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான புத்தகத்தை கூட காமிச்சாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அந்த புத்தகம் என்னங்கிறத நான் ஜஸ்ட் ஒரு போட்டோ மாதிரி அட்டாச் பண்றேன். உங்களுக்கு இந்த புத்தகம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அந்த புத்தகத்தை பார்த்தேன்னா நான் வாங்கணும்னு யோசிச்சிருக்கேன். இப்போ நான் வாங்கின அந்த 3 புத்தகங்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ராஜா பயங்கரமா போர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி போர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் அவருக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் இல்லையா, அந்த ஃப்ரீ டைம்ல அவர் ரெஸ்ட் எடுக்காம இல்ல அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் அந்த போர்க்கலைகள் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் விட்டுட்டு அவரோட சிந்தனைகளை ஒரு புத்தகமா எழுதுனா இல்ல அதை நோட் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குமா இந்த புத்தகம். மார்க்கஸ் ஆரேலியன்ஸா அந்த மாதிரி அவரோட சிந்தனைகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் நான் ரீசெண்டா வந்து ஈரோடு புக் ஃபேர்ல வாங்கினேன். இந்த புத்தகம் எனக்கு ஒரு எதனால இது வந்து பயங்கரமா எனக்கு கியூரியஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த செல்ஃப் ஹெல்ப் புக் என்னோட டைப் கிடையாது. பட் இருந்தாலும் ஒருத்தருடைய சிந்தனைகளை பத்தி படிக்கும் போது நமக்குள்ள ஆமா இல்ல நம்மளும் இப்படித்தானே யோசிக்கிறோம், இல்ல ஆமா இல்ல இதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நமக்குள்ள ஒரு யோசனையை ஏற்படுத்தும்னு எனக்கு தோணுச்சு. நான் கொஞ்சம் படிச்சும் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதோட எம்ஆர்பி வந்து 179. நான் இதை வந்து 163 நினைக்கிறேன். 10% ஆஃபர்ல இந்த புத்தகத்தை வாங்கினேன். அதுக்கப்புறமா நான் வாங்கின இன்னொரு புத்தகம், நிறைய பதிப்பகங்கள்ல இருந்து புத்தகம் வாங்கியிருக்கேன். ஆனா இந்த ஒரு ஸ்டால்ல இருந்து நான் எப்பவுமே வாங்கினதில்லை. ஏன்னா அது எனக்கான டைப்பா இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு நான் நிறைய டைம் இக்னோர் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஆனா டெஃபினட்டா இந்த டைம் நான் உள்ள போய் படிச்சு பார்த்து ஏதாவது ஒரு புக்காவது வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் உள்ள போய் ஒரு புக் வாங்கினேன். த குட் த பேட் அண்ட் த கூஃபி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது ஒரு சில்ட்ரன்ஸ் புக். ஆனாலும் இந்த புக் எனக்கு வந்து டெஃபினட்டா படிக்கணும்னு தோணுனதுக்கான காரணம் இதுல வந்து நிறைய படம்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா எனக்கு இந்த மாதிரிலாம் படங்கள் இருந்தால் பிடிக்கும். ரொம்ப எழுத்துக்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு படங்கள் மட்டுமே இருந்தாலும் சரி நமக்கு போர் அடிச்சிரும். ஆனால் இந்த மாதிரி அப்பப்போ குட்டி குட்டி ட்ராயிங்ஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கிறது நமக்குள்ள இன்னும் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக் நான் வாங்கினேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதோட ரேட் வந்துட்டு 100 rupees. ஏன்னா 100 ரூபாய் 99 அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டால்ல இருந்து நான் வாங்கின புக் தான் இது. ஸோ இதை நான் படிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். அடுத்ததா தும்பிகள்ல இருந்து இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக ஒவ்வொரு கதைகளை பற்றியும் நான் என்கிட்ட இருக்க புக்ஸ்லாம் நாவல்ஸ், நொவெல்லா, ஷார்ட் ஸ்டோரிஸ் இப்படி இருக்கும். கவிதைகளை பொறுத்தளவுக்கு என்கிட்ட முத்துக்குமார் அவருடைய கவிதைகள் இருக்கு, அப்புறம் அப்துல் ரஹ்மான் கவிதைகள், மீரா அவருடைய கவிதைகள், இந்த மாதிரி கொஞ்சம் தான் இருக்கு. நான் நிறைய கவிதைகள்லாம் படிக்க மாட்டேன். பட் இந்த டைம் இந்த கவிதை புத்தகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு டெஃபினட்டா வாங்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த புத்தகத்துல ஒருத்தர் 2 பேர் இல்ல 18 பேர் சேர்ந்து எழுதி தொகுத்திருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல எழுதப்பட்டது கிடையாது. கேரளத்துல இருக்கிற பழங்குடி கவிஞர்கள் எழுதின கவிதை தொகுப்பு இது. ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறேனா இப்பவே சொல்லிடுறேன். கேரளத்து பழங்குடி கவிதைகள் அப்படின்னு தேர்வும் மொழியாக்கமும் நிர்மாலியா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் தான் இது. தும்பி அப்படிங்கிற பதிப்பகம்ல இல்லை ஒரு ஸ்டால்ல நான் வாங்கின ஒரு புத்தகம் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வித்தியாசமா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுல ஒரு கவிதையை நான் படிக்கிறேன். ஸோ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தரோட கவிதை ஒன்று படிச்சுதான் இந்த புத்தகம் வாங்கினேன். அசோகன் மறையூர்ல 1988ல பிறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல எழுதின கவிதையா இல்லை பிறந்திருக்காரான்னு தெரியல, பிறந்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து இடுக்கி மாவட்டம் எலும்பல குண்டல பழங்குடியினர் குடியிருப்புல பிறந்தவராம். இவரோட பச்சை வீடு அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காக கேரள சாகித்ய அகாடமியோட கனகஸ்ரீ விருதை வாங்கியிருக்கிறாரு. இவரோட பழங்குடி மொழி வந்து முதுவான் அப்படிங்கிற மொழி. இப்போ நான் காமிக்கிறேன், இது பாக்குறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து அவரோட எழுத்துக்கள் கேரளால, அதாவது மலையாள மொழியில என்ன எப்படி எழுதியிருப்பாரோ அது அப்படியே தமிழ்ல எழுதியிருக்காங்க, தமிழ் மொழியில. ஆனா அதை டிரான்ஸ்லேட் பண்ணது இந்த பக்கம் இருக்கு. இந்த கவிதையை நான் படிக்கிறேன். பச்சை வீடு. நாம் நிற்கும் மூலையில் 16 காலடிகள், நான் வடக்கிலும் 10 காலடி நீ கிழக்கிலும், வெட்டி எடுத்த 16க்கு 10 தூண் நாட்டி, மேல்கூரை 15 கைமரத்தை பரப்பி வைத்து, மூங்கில் இலையை வேய வேண்டும். காற்று வரும், தடுக்கு வைத்து காற்றை தடுக்க வேண்டும். அகழ்ந்த மண்ணில் தண்ணீரை தெளித்து, முழங்கால் வரை புடவையை இழுத்து செருகி மிதித்து குழைத்து மண் சுவரை எழுப்ப வேண்டும். பிரம்பு கதவும்
3 கல்லை சேர்த்து வைத்து குத்தி எடுத்த நெல்லை புதுநீரில் கொதிக்க விட்டு அவித்த முதல் சோற்றை வாரி எடுத்து நீயும் நானும் சேர்ந்து நின்று சாமிக்கு படைக்க வேண்டும். குங்குளியம் கொஞ்சமாக எடுத்து மூங்கில் குழலில் இட்டு முதல் விளக்கை ஏற்ற வேண்டும். புதுப்பாயும் குடையும் அங்குமிங்குமாக மாட்டி வைத்து முழு வீட்டையும் ஒழுங்குபடுத்தி திண்ணையில் அமரும்போது நிலவு வரும், நட்சத்திரம் வரும், உனக்குள் ஒருபோதும் நான் மறையாத கனவு வரும். ஸோ இந்த கவிதைக்காக தான் அவர் கேரளத்து சாகித்ய அகாடமி கனகஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி இன்னும் நிறைய கவிஞர்கள் இருக்காங்க. இவரோட சேர்த்து 18 கவிஞர்கள் சேர்ந்து எழுதின ஒரு புத்தகம். ஸோ இந்த புத்தகத்துடைய தேர்வும் மொழியாக்கமும் நிர்மாலயா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. இது பப்ளிகேஷனா இல்லை ஒரு பர்சனான்னு எனக்கு தெரியல. பட் இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதை படிச்சுட்டு சீக்கிரமாகவே இந்த கவிதை தொகுப்பு எப்படி இருந்துச்சு, என்ன ரொம்ப அட்மயர் பண்ண கவிதைகள்லாம் எது அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் இதே மாதிரி 2025 இப்போ நடந்துகிட்டு இருக்க ஈரோடு புக் ஃபேரில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா? அப்படி கலந்துக்கிட்டீங்கன்னா என்ன புக்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த புக்ஸ்லாம் நீங்கள் வாங்க தவறிட்டீங்க ஷாரா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ரீடிங் அப்டேட்ஸ் பற்றியும், நான் என்ன புக் ஃபேர்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறேன், என்ன மாதிரி புக்ஸ்லாம் வாங்குறேன் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னோட இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். அதோட ஐடியா நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். நான் சீக்கிரமாவே இன்னொரு புக்கோட வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, signing off. This is Sarah. Bye.